கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து திங்கட்கிழமை தோறும் கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த கான்செப்ட் கீழே தொடர்ந்து சத்தியங்களை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக லாக்டவுன் 2020 அப்புறம் லாக்டவுனில் இருந்தோம். அப்புறம் திருப்பியாக முகமுகமாக பார்த்து சபை கூடுகளுக்கு நம்ம வந்தோம். திருப்பி 2021, அதுக்கப்புறம் 2022 எப்படி போகுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வசனத்தின்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக தான் போகும். ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே அந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. பட் இந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் தேவனுடைய சத்தியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். அதனால் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டு முடிந்த வரை வாய்ப்பு கிடைக்கும் வரை நம்ம எப்படின்னா முகமுகமாக பார்த்து நம்முடைய அன்பையும் சத்தியத்தை என்ன பண்ணிக்கலாங்க, பரிமாறிக்கொள்ளலாம். அன்பான சகோதர சொல்லு, இன்றைக்கு இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி என்ன சப்ஜெக்டோட தலைப்புன்னு பார்த்திங்கன்னா தானியலும் சிங்கமும். இப்போது ஆல்மோஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம கேரக்டர் ஸ்டடி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எல்லா வாரமே புதிய ஏற்பாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறேங்க, கேரக்டர் ஸ்டடி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். எபேசியர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன ஆக்கிலா பிரிஸ்கிலா, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் அவர் பிறப்பில் அவரை சுற்றி நடந்த காரியங்கள், அதாவது ஃபாதர் மதர் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படியே எங்கே ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கு என்ன பண்ணிடலாங்க, போயிடலாம். பழைய ஏற்பாட்டுன்னு சொல்லும் போது தானியல் சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு பாடம், எல்லாத்துக்குமே தெரியும். தானியல் பற்றியும் தெரியும், சிங்கம் பற்றியும் தெரியும். பட் இந்த பாடம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தானியலுக்கு நடந்த சம்பவம், தானியல் 6ஆம் அதிகாரம் இருக்கிற சம்பவம். அதற்கப்புறம் சிங்கம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, ஒருவேளை சிங்கம் நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம என்ன பண்ண வேண்டும், புரிஞ்சுங்களா? சிங்கம் அட்டாக் பண்ணால் என்ன பண்ண வேண்டும், அப்படி சிங்கம் நம்மளை அட்டாக் பண்ணுமா, அடுத்து கண்டிப்பாக பண்ணும். அப்படி அந்த ஒரு சிங்கம் அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும், அவ்வளோதான் சப்ஜெக்டோட அவுட்லைன் இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா இந்த தானியல் குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு 3 பாயிண்ட் நம்ம அவுட்லைன்னாக்கா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வரும், ஆனால் நானே படிச்சிடுறேன், சரிங்களா? அதாவது தானியல் வாஸ் கேரிட் கேப்டிவ் வித் யோயாக்கிம் கிங் ஆஃப் ஜூதா. அதாவது 3ஆம் வருஷத்தில் யோயாக்கிம் அரசாட்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது தானியலை யார் சிறை பிடிச்சிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் சிறை பிடிச்சிட்டு போகிறார். நெபுகாத்நேச்சர், அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சர், அதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தானியல் என்ன பண்ணுறாங்க, சிறை பிடிச்சிட்டு அங்கே போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். தானியல் நல்லா புரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். நான் டைம் ஷார்ட்னால ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம கோட் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். தானியல் பாபிலோனுக்குள்ளே போகும்போது அவருக்கு வயசு என்ன தெரியுங்களா? தானியல் பாபிலோனுக்குள்ள, அதாவது நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போவார் இல்லைங்க, பிடிச்சிட்டு போகும்போது தானியலுக்கு வயசு என்ன, 20 இருக்கா இல்லை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்களா? இருக்கலாம் 20 இருக்கலாம். ஸோ 20 இருக்கலாம். ஆஸ்போ என்னென்னா அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன 14 or 15. ஆனால் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்குன்னா தானியல் பாருங்கள், நேபுகாத்நேச்சர் சில மனிதர்களை யூதாலேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ தானியல் என்ன பண்ணுறாங்கன்னு பிடிச்சிட்டு போகிறாங்க. வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 14 வயசு. வாலிப வயசு கூட இல்லை, ஒரு இளைஞர். 10th எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு, உண்மையாக தான் கேட்குறேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கு என்ன வயசு இருக்கும், என்ன 15. ஓகே ரைட். அப்போ ஆக்சுவலாக இவருக்கு எத்தனை ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாருங்க, 9th ஸ்டாண்டர்ட். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஒரு 9th ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவனை, வாலிபன் கூட சொல்ல முடியல, ஒரு மாணவனை யார் பிடிச்சிட்டு போகிறாருங்க, நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போகிறார், சரிங்களா? அது எப்படி பிடிச்சிட்டு போகிறார், ஏன் பிடிச்சிட்டு போனாருன்னு கூட நம்ம வசனத்தில் வாசிக்கலாம். ஸோ அதற்கு பின்பாக தானியல் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தானியல் மட்டுமே இல்லை, தானியலும் சரி அவருடைய நண்பர்களும் சரி எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதுலையுமே வரலையா, வந்துட்டு போயிடுச்சா? ஓகே ரைட். அனிமேஷன் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறேன், மன்னிச்சிங்க.
தேர்ட் ஒன் போயிடுச்சுன்னா வந்துச்சுன்னா ஆஃப் ஆகுது. பட் என்னென்னா நான் சொல்லிடுறேன், தானியலும் சரி தானியோடைய நண்பர்களும் சரி அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பதவிக்கு ராஜாவே என்ன பண்ணிடுறாருங்க, உயர்த்தி வச்சிடுறாங்க. ஈக்குவல் டு பிரைம் மினிஸ்டர். அந்த பொசிஷனுக்கு யார் போயிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா தானியல் போயிடுறாரு. தானியல் சொல்கிறதா யார் கேட்குறாருங்க, ராஜா கேட்குறாரு. அந்த ஒரு பொசிஷனுக்கு தானியல் போயிடுறார். தானியல் கூட அவர் நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பதவிக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களும் அங்கே போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான அவுட்லைன். இந்த அளவுக்கு தானியல் பாபிலோன் ராஜ்யத்திலும் சரி மேதோ பர்ஷியன் ராஜ்யத்திலும் சரி அவர் என்னவா இருக்காருன்னா உயர்ந்து இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இப்போ இந்த 14 வயசுல தானியல் பாபிலோனுக்குள்ள போறார். நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போறார். அவர் என்னன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கார், யாரை பிடிக்க வேண்டும் அப்படின்னு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாராகிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். சில வாலிபர் இல்ல, தானியேல் எப்படி இருக்காருங்க, ஒரு மாணவனான்னு இருக்கிறார். இப்ப பாருங்க என்ன ஒரு குவாலிட்டி அங்க இருக்கு. 14 வயசுல நம்ம லாங்குவேஜ்ல இப்ப சொல்ல போனா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரத்தை விடவும் கல்வியில் சிறந்தவர், அதுக்கப்புறம் அழகுள்ளவர், ஞானத்தில் தேறினவர். இந்த குவாலிட்டி யாருக்கு இருக்குங்க, தானியலுக்கு இருக்கு. தானியல் இத்தனை குவாலிட்டி வாங்குறதுக்கு தானியல் என்ன பண்ணார், ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க, டைம் அப்படியே போயிடும். இத்தனை குவாலிட்டி, இத்தனை ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு மாணவனாக இருக்கிறதுக்கு தானியல் என்ன பண்ணார், போய் படித்தாரா, தெரியாது, ஒன்றுமே பண்ணல. அவர் என்னன்னா 3 வேளை என்ன பண்ணுவாருங்க, ஜபம் பண்ணுவார், அவ்வளோதான். தேவன் சகல கிருபைனாலும் தானியேல் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ அவரை நிரப்பியிருக்கிறார். அதனால் ராஜா என்ன பண்ணிட்டாருங்க, பிடிச்சிட்டு போயிட்டார். ஓகே ரைட். இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடத்துக்கு தானியேலும் சிங்கமும். ஸோ இது எங்கே நடக்கிற சம்பவம், தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும் படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும். வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். அதாவது இது யாரோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா மேதோ பர்ஷியன்ஸ். அவங்க ரூலிங் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தரியு ராஜா அவர் என்ன பண்றாருன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 சேனா தேசாதிபதிகளை, பிரசிடென்ட் அங்கே போட்டிருக்கும், சில பைபிளில் பிரின்சஸ்ன்னு போட்டிருக்கும், சரிங்களா. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ராஜ்யம் பெருசாக இருக்கு, நம்ம ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஒரு 120 பேர்த்த நம்ம என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 120 பேர்த்த என்ன பண்ணியிருக்காருங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மேதோ பர்ஷியன்ஸ் ராஜ்யம் அதாவது பறந்து விரிந்திய ஒரு ராஜ்யமாக இருந்திருக்கு, சரிங்களா. 120 பேர். அப்போ என்ன நடக்குது, ராஜா என்ன அடுத்த யோசனை அவர் என்ன முடிவெடுக்கிறார். 2ஆம் வசனம் வாசிப்போம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளின் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, 120 பேர் ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றுறதுக்காக 120 பேர். சரி, இவங்க 120 பேரில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, தவறு இழைக்கிறாங்க, ஒரு சரியான கைடன்ஸ் வரலைன்னா என்ன பண்ணலாம், சரி நம்ம பேர் கெட்டு போயிருமே, சரி நம்ம பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த 120 பேர்த்தை கண்காணிக்க ஒரு 3 பேர்த்த என்ன பண்ணுறாருங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அந்த 3 பேரில் யார் ஹையஸ்ட் பொசிஷன் தெரியுங்களா, தானியேல். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன் யாருங்க, தானியேல். இது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு கோவம் வரும், 120 பேர்த்துக்கும் கோவம் வரும். ப்ளஸ் 2, எப்போ எவ்வளோங்க, ப்ளஸ் 2, 122 பேர்த்துக்கு கோவம் வரும். காரணம் என்னன்னா 122 பேரும் ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, அதாவது மதம் ஜாதி எல்லாமே ஒரே தேசத்தை சேர்ந்தவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி, புறதேசத்தை சேர்ந்தவர். ஆனால் இவர் வேற ஏதாவது ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட உங்களுக்கு கோவம் வந்திருக்காது. என்ன பொசிஷனா, ஒரு புறதேசத்து ஒரு மனிதனோட பேச்சை நாம் கேட்க வேண்டுமா, நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் ராஜா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ராஜா மேலே கோவம், ஆனால் கோவப்பட முடியாது. யார் மேலே கோவப்படுறாங்க, தானியேல் மேலே கோவப்படுறாரு. இப்போ இந்த மேதோ பர்ஷியன்ஸ் உடைய கிங்டம் பறந்து விருந்துன்னு சொன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல மேப் புரிந்திருக்காக நான் போட்டிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா 1 பார்ட், அதிலிருந்து 2 எத்தியோப்பியா, அதுக்காக நேர துருக்கி இல்லை
மூணாவது எங்கே இருக்குது? ஈரான். அந்த பார்டர்லேருந்து அப்புறம் துருக்கி. ஸோ இது ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இது உலக ராஜ்யம் சொல்லப்போனால் இதுதான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா அப்படின்னு இப்போ தான் நம்ம சொல்கிறோம். அப்போல்லாம் என்னது இல்லைங்க, அது இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, அப்படி ஒரு நாடே இல்லை. அப்போ ஆல்மோஸ்ட் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா மேதோ பெர்ஷியன்ஸ் என்ன பண்ணியிருக்காருங்க, ஆளுகை செய்திருக்கிறார்கள். இப்போ இந்தியாவுக்குள்ளே போகல, இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா பார்டருக்கு வந்திருக்கிறாங்க. ஹிஸ்டரி கூட சொல்லுது. இதுக்கு பின்னாடி என்ன ராஜ்யம் வந்துச்சுங்க? பாபிலோன், மேதோ பர்ஷியன், கிரேக்க ராஜ்யம். அப்படியே 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுறேன். ஆல்மோஸ்ட் அலெக்சாண்டர் இந்தியா பக்கத்தில் வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணிட்டாருங்க, பார்த்தாரு நம்ம ஆளுலாம் ரொம்ப வீக்காக இருந்தாங்க, உங்கள் கூட எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, பாவன் போயிட்டார். உண்மை, சண்டையில் அவர் என்ன பண்ணலைங்க, போடவே இல்லை. ஸோ அந்த பார்டர் ஏன் அலெக்சாண்டர் அது வரைக்கும் வந்தார் அப்படின்னு ஒரு காரணம் எல்லாருமே கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாதுங்க. மேதோ பர்ஷியன்ட்லேருந்து இந்த ராஜ்ய பாரத்தை வாங்குகின்ற பொழுது இது வரைக்கும் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சுங்க, ஆளுகை இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்தியா பக்கத்தில் என்ன பண்ண ஆளுகை செய்திருந்தார்கள். ஸோ இது பெர்ஷியன்ஸோட கிங். இப்போது இந்த ஒட்டுமொத்த இந்த மேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதே ஆளுகை செய்வருக்கு தான் 120 பேர். 120 பேரே மேற்பார்வையிட எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், பொறாமை, கோபம், எது வரக்கூடாதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வருது. ஒரு ப்ராப்ளம், ஒய் ப்ராப்ளம் ஸ்டார்ட்னா வேறு எந்த காரணமே இல்லை, இவங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க, தானியேல் மேல ஒரு பொறாமை. வசனம் வாசிக்கலாம் பாரு, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். பாருங்க, இப்ப என்னன்னா ஏற்கனவே சீஃப் தான் யாரு, தானியேல் ஏற்கனவே சீஃப். இதே அவனால பொறுத்து கொள்ள முடியல. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போ நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ராஜா, நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பேருக்கு தான் நான் ராஜா, யோசேப் மாதிரி பேருக்கு தான் நான் ராஜா, ஆனால் ஆக்சுவல் ராஜா யாரு, நீ தான், நீயே பார்த்து. இதுதாங்க அவங்களால என்ன பண்ண முடியல, பொறுத்து கொள்ளவே முடியல. சரி, ஓகே, ரைட். இந்த தானியேலை வந்து எப்படியாச்சும் ஏதோ ஒரு பழி வாங்கி ஆகணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்க்குறாங்க. தானியேல் ஏதாச்சும் குற்றம் செய்வாரா? ஃபஸ்ட்டு தானியேல் ஏதாச்சும் குற்றம் செஞ்சிருக்காரா? குற்றம் செஞ்சிருந்தா என்ன பண்ணலாம், பிடிச்சிக்கலாம். எரிஞ்சு விடுவாரா, கோவப்படுவாரா, தவறான வார்த்தை பேச, கிரிமினலாக திங்க் பண்ணுவாரா அப்படின்னா அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டார். எது செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக செய்வார், தேவனோட கைடன்ஸில் செய்வார். சுயமாக ஏதாவது செய்வாரானா அதுவும் செய்ய மாட்டார். என்ன எப்படி இவரை வந்து குற்றப்படுத்தலாம் அப்படிங்கிற போது ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. எந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். இது எல்லாமே தெரியுங்க, நான் இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார். கடைசியா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, தானியேலை குற்றப்படுத்த வேண்டும்னா எதனாலதான் குற்றப்படுத்த முடியும், அவரோட தேவனை வச்சுதான் குற்றப்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, தானியேலை குற்றப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, இப்போ இந்த குரூப் யாருக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னா தானியேலுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. சரி, ரைட். இப்போ எப்படி இவர் குற்றத்துக்குள்ளே மாட்ட வைக்க வேண்டும், நேரம் என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போகிறாங்க. இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. பாருங்க, இந்த வசனம் நாம் நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த வசனத்துக்கு நிறைய வந்து இன்டர்பிரேஷன் விளக்கமெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். என்னன்னா, ராஜா கிட்ட போய் எல்லாருமே ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு சொன்னேன்னா ராஜாக்கு என்ன வந்துருச்சு, மேட்டுமே வந்துருச்சு, அதனால வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ராஜா கிட்ட போகும்போது முதல்ல என்னதான் சொல்லி ஆகணும், ராஜா வாழ்க ப்ரைஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நடைமுறை, ராஜாக்கள் காலத்தில் இது ஒரு நடைமுறை. இப்போ நம்மளே தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே நம்மளுடைய தேவைகளெல்லாம் சொல்லிடுவோமா, ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவி மட்டும் கொடுங்க, ஓகே தேங்க்யூ அப்படின்னு போயிடுவோமா? என்ன பண்ணுவேன், யாராக இருந்தாலுமே, ஏன்னா அவர் வந்து மதிப்புக்குரியவர், அவர் கனத்துக்குரியவர். அந்த கணத்துக்கு முதல்ல ப்ரைஸ் பண்ணிட்டு தான் நம்மளுடைய டிமாண்டு ஆர் சப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம வைக்க வேண்டும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தேன் ராஜாவே நீர் வாழுங்க, ப்ரைஸ் பண்ணியாச்சு.
ப்ரைஸ் பண்ணனால ஒன்றும் ராஜாக்கு வந்து அப்படியே மேட்டிமையாகி பிடிச்சி போட்டு தானியில் போடு நான் பரவாயில்ல அப்படியெல்லாம் இல்லை ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான். அப்போ அடுத்தது என்ன இருக்குது பாருங்க, என்ன ஒரு காரியத்தை அப்படியே நைஸாக, நம்ம லாங்குவேஜ் அப்படி தான் சொல்லுவான், அப்படியே நைஸாக யார்கிட்ட விடுறாங்க, ராஜா கிட்ட விடுறாரு. என்ன சொல்கிறாங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன நடந்திருக்குன்னா இதுக்கு மட்டும் நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இதை குறித்து நிறைய கமெண்ட்ரி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது எதனால ராஜா கையெழுத்து போட்டிருப்பார் அப்படிங்கும் போது சில விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சு. அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க காலத்தில் கிழக்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிர ஆராதனை உடையவர்களாக இருந்தாங்க. நேராக இந்தியா பக்கம் வரைக்கும் நிறைய விக்கிர ஆராதனை உடையவர்களாக இருந்தாங்க. நிறைய தெய்வங்களை வந்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நிறைய பிரிவினைகளாக இருந்தாங்க. ஆனால் அதே அப்படியே வெஸ்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோவாக பிரிவினைகள் இல்லை. ஸோ இங்கே நிறைய பிரிவினைகளாக இருந்துச்சு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய தெய்வங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகணும், ராஜாவே இவங்க எல்லாம் போட நம்மளை ஒருங்கிணைக்க முடியாது. இந்த 30 நாள் உங்களை மட்டும் அவங்க வணங்கிட்டாங்கன்னா எல்லாரும் ஒரு மைண்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நாங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் நாங்கள் வந்து அரசாட்சி செய்வோம், ஈஸியாக அவங்க நாங்கள் கைட் பண்ணுவோம், ராஜ்ய பாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பை கொண்டு வந்து விடுவோம், இது நல்லதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தானியில் மாட்டி விடணும்னு சொல்லி இவருக்கு ராஜாக்கு தெரியல. இவர் என்ன பண்ணிட்டார், நல்லதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் செய்கிறோம். எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, இந்த ராஜ்ய பாரத்துக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க இப்படின்னு விளக்கங்கள். அவ்வளோதான். இது எங்கே பைபிளில் இருக்குது இல்லை ரசல் பர் எழுதியிருக்கிறாரா அப்படின்லாம் யாருக்குன்னா இந்த ஒரு காரணத்துக்காக மேபி இவர் கையெழுத்து போட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகஸ்துதி. இவங்க அளவுக்கு அதிகமாக முதஸ்துதியை விரும்பக்கூடியவர்களாக மேதோ பர்ஷியன்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதனால கூட என்ன பண்ணியிருக்கலாங்க, நேச்சுரலாக என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீக்னஸ் பொறுத்து இவர் கையெழுத்து போட்டிருக்கலாமே தவிர இவர் வந்து மேட்டுமே வந்து அப்படி போட்ட மாதிரி இல்லை. இது வந்து பை நேச்சுரல் இன் ஃப்ளஷ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பாடத்தின் பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணிட்டாரு, கையெழுத்து போட்டு தாக்கீது போட்டு என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். 30 நாள் என்ன பண்ணி ஆகணும், எல்லாருமே ராஜாவை தான் வணங்கி ஆகணும். இந்த நியூஸ் யாருக்கு தெரியும், 3 வேளை ஜபிக்கிற தானியேலுக்கு என்ன பண்ண கிளியராக தெரியும். இப்போது அந்த தாக்கீத்தை வாங்கிட்டு இவங்க நேரம் எங்கே போவாங்க, இந்த கூட்டம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண அவங்களுக்கு என்ன இல்லை, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விருப்பம் என்ன, வாங்கியாச்சு. இப்போ நேரம் எங்கே போகிறாங்க தெரியும், தானியேல் என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போது கரெக்டாக போய் தானியேல் என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நேராக தானியேலை போய் பிடிச்சிடுறாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தானியேலுக்கு கிளியரா தெரியும், ராஜா கையெழுத்து போட்டுட்டார், ஒரு கூட்டம் நமக்கு விரோதமாக செயல்படுது. சரிங்களா, தானியேல் கிளியரா தெரியும். இப்போ இந்த கூட்டம் நம்மளைய கண்டிப்பாக பிடிக்கும் தானியேலுக்கு தெரியும். ஆனால் தானியேல் எப்பொழுதுமே யாரை சார்ந்தவராக இருக்கிறாருன்னா தேவனை சார்ந்தவராக இருக்கார். நீ கையெழுத்து போட்டுக்கோ, நீ கூட்டம் கூடிக்கோ, நீ என்ன பண்ணுங்க பிடிச்சிட்டு போயிரு. எதை குறித்து தானியேல் கவலை இல்லை. அதனால தெரிஞ்சவர் என்ன பண்ணியிருக்காருங்க, நீ பண்ணுறது பண்ணு, நான் பண்ணுறது என்ன பண்ணுறேன் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி ரெப்பம் போல் என்ன பண்ணுறாருன்னா ஜபம் செய்கிறார். உடனே அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணிடுறாருங்க, தானியேலை உடனே பிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த தாக்கீத்தை வாங்கிட்டு நேராக போய் என்ன பண்ணலாம், பிடிக்கல. நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தின்படி. ஃபஸ்ட்டு பார்த்துருக்குறாங்க, முதல் வேலை என்ன பண்ணியிருக்காருங்க, ஜாபம் செய்யலாம் இருக்கட்டு, அடுத்த வேலையை வெயிட் பண்ணுவோம். எதுக்கு நான் நல்ல மாட்டு விடணும்ல,
அடுத்த வேளை வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இப்போ நல்லா வசமாக மாட்டோம், இன்னும் ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், பிடிச்சிட்டு போய் மாட்டிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ 3 வேளை ஜெபம் பண்ணியிருக்காங்க. நேராக பிடிச்சிட்டு போய் ராஜா கிட்ட முன்னாடி வச்சு, பாருங்கள் இவருக்கு எல்லாமே நல்லா தெரியும், இவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க, தெரிஞ்சும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ராஜ்யபாரம்லாம் ஒழுங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இவர் கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, இவர் போய் 3 வேளையும் இவர் ஏற்கனவே முன்னாடி பண்ணிட்டு இருந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, ஜபம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நல்லா யார்கிட்ட மாட்டி விட்டாங்க, ராஜா கிட்ட மாட்டி விட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக மாட்டினது யார், தானியலா? தானியல் மாட்டல. இப்போ மாட்டினது யார் தெரியுங்களா, ராஜா தான் மாட்டியிருக்கிறாரு. ராஜா மட்டும் மாட்டல, கோல் மூட்டினாங்க பார்த்தீங்களா, இவங்களும் என்ன பண்ணியிருக்காருங்க, தேவன் ஒரு பவுண்டரி போடுறார் மாட்டிருக்கு, அதில் இவங்க என்ன இவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, விழுகிறாங்க. தானியேல் வந்து கவலை இல்லாமல் தான் இருக்கிறார். இப்போ கவலை யாருக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு, தரியு ராஜாவுக்கு கவலை அதிகமாயிருச்சு. அந்த 122 பேர்த்துக்கு மகிழ்ச்சி ரொம்ப அளவு கடந்து இருக்குது. தானியேல் எப்படி இருப்பார், அவருக்கு கவலையும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை. நீங்கள் பண்ணுறது என்ன பண்ணு, ஒருவேளை என்னை கெபிக்குள்ளே போட்டால் அங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், அங்கேயும் நான் ஜபம் தான் செய்வேன், போடு அப்படின்னு சொல்லி அவர் கவலை இல்லாமல் இருக்கார். இப்போ கவலை யாருக்கு அதிகமாகிடுச்சுன்னா தரியு ராஜாவுக்கு மிகப்பெரிய கவலையாயிருச்சு. என்ன நடக்குது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்போ என்ன நடக்குதுன்னா, பிடிச்சிட்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க, இவன் தப்பு செஞ்சுட்டாரு. ராஜா உடனே என்ன பண்ணல, பிடிச்சி கபில போடுங்கன்னு சொல்லவே இல்லை. சாயந்தரம் வரைக்கும் சூரியன் அஸ்தமாகும் வரைக்கும் என்ன பண்ணுறான்னா வெயிட் பண்ணுறாரு. எப்படியாச்சும் தானியேல் என்ன பண்ணிடலாம், ஏதாச்சும் ஒரு லூப் கோல் கிடைக்குமா, தானியேல் என்ன பண்ணிடலாம், தப்பு வச்சிடலாம். ஏன்னா தானியேல மாற்றுக்கு யாரே காரணமாயிட்டேன், நானே ஒரு காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சஞ்சலத்தோடு என்ன பண்ணுறாருன்னா பிரயாசப்படுறார். ஆனால் வேலைக்கு ஆகவே இல்லை. ஏன்னா ராஜா எழுதி கொடுத்தது மாற்ற முடியாது. அப்போ என்ன நடக்குது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வேற ஒரு மனிதனா இருந்து சிங்க கெபியில போட்டா ராஜால வரமாட்டார் பின்னாடியே. இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுங்களா, இவர் கட்டளை இட்டுட்டார், சரிப்பா நான் போட்ட மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில் போட்டுருங்க. தானியேலை போடும்போது கூட நானும் என்ன பண்ணுறேன், அப்படியே தானியேல் பின்னாடியே இவர் போயிருக்கிறார். சிங்க கெபியை ஓப்பன் பண்ணி அந்த வசனங்கள் போடல, நீங்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா கெபிக்குள்ளே போட்ட பின்னாடி கல்லை வச்சு மூடி அவர் மோதிரத்தை வச்சு முத்திரை போடுவார்கள், யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் ராஜாவே வருவார். எதுக்கு, தானியேலை கடைசியாக என்ன பண்ணிடலாம், கெபிக்குள்ளே தூக்கி போடும் போது அவர் முகத்தை என்ன பண்ணிடலாம், பார்த்து விடலாம்னு சொல்லிட்டு கெபிக்குள்ளே போடுற வரைக்கும் ராஜா என்ன பண்ண கூடவே வரார். இவர் தான் கட்டளை போட்டார். ஆனால் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவர் துக்கத்தோடு என்ன பண்ணுறாருங்க, அப்படியே தாவீதுன்னே வருது பாருங்க, தானியேல் பின்னாடி என்ன பண்ணுறாருங்க போகிறார். இப்போ தூக்கி எங்கே போட்டாருங்க, சிங்க கெபிக்குள்ளே போட்டுட்டார். இப்போ தானியேல் மேலேருந்து கீழே விழுகிறார். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தான். ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சிங்க கபிக்குள்ளே போடும்போது அப்படி தான் இருக்கும். அவங்க கால் தரையில் வந்து டச் பண்ணுறக்கூடிய சிங்கம் வந்து சாப்பிட்றோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மேலேருந்து சிங்க கபிக்குள்ளே என்ன பண்ணுறாருங்க, தானியேல் வந்து கீழே அங்கே விழுகிறார். அப்போது ராஜா என்ன சொல்கிறார், தானியேலை கொண்டு போய் சிங்க கபிக்குள்ளே போட்டு ராஜா என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்றாருப்பா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ஓகே, மன்னிக்கவும், அந்த வார்த்தையை நம்ம படிக்காதனால அந்த வசனத்தை நான் மீண்டுமாக போடுறேன். அவர் என்ன பண்றாருன்னா, தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில போட்டு அவர் என்ன சொல்ற பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இவருக்கு ஒரு மனசுல இருக்கு, எப்படியாச்சும் மேபி தானியேல்ட்ட அந்த ஒரு வல்லமை இருக்கு, தேவனுடைய கிருபை இருக்கு, எப்படியாச்சும் தப்புவிப்பார் ஒரு விசுவாசத்தோட இவரு என்ன பண்றாருங்க அதை சொல்றார். தானியேல் அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்றாரு, சிங்க கெபிக்குள்ள அவர் விழுந்துடுறார். விழுந்துட்டு இப்போ ஒரு சுச்சுவேஷன் பாருங்க, 122 பேர் எப்படி இருப்பாங்க, 122 பேர் சிங்க கெபிக்குள்ள இப்போ தானியேல் இருக்கிறார். அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. 122 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அவங்க கற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க, இந்நேரம் அதுக்குள்ளே இருக்கிற சிங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், தானியேலை வந்து அப்படியே நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிரித்து மேயவன்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பார் தானியேலை, அப்படி கழுத்து தனியாக, தலை தனியாக, கால் தனியாக, கை தனியாக, எலும்பு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. இனி யாரும் நம்ம டேரெக்டாக ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. அங்கே ராஜா என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, ராஜா சொல்லிட்டாரு, உன்னை தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராயிருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இவருக்கு தூக்கம் சுத்தமாக வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீதவாதியம் அவர் என்ன பண்ணலைங்க, அது கேட்க அவருக்கு விருப்பம் இல்லை. போஜனம் அவர் செய்யவே இல்லை, ரொம்ப துக்கத்தோடவே இருக்குது. இவர் கனவு ஃபுல்லாக இதில் தான் இருந்திருக்குன்னு கனவு இல்லை, இவர் நினைவில் எப்படி இருக்குன்னா, இப்போ தூக்கி போட்டோமில்ல தானியேலை, தூக்கி போட்டோமில்ல, தானியேல் என்ன செய்து கொண்டு இருப்பார் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த சிங்க கெபிக்குள்ளே போட்டாச்சுன்னு சொல்கிறோமே, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குற சிங்கம் கிடையாது. இன்றைக்கி நம்ம அனிமல் பிளானட்டில் பார்க்குற சிங்கம் கிடையாது. அதே மாதிரி மைசூர் ஜூவில் இருக்கிற சிங்கம் கிடையாது. அது கேட், சரிங்களா, அதில் சின்னது. அப்போது இந்த சிங்கம் எப்படி பண்ணால் ஆல்மோஸ்ட் 5 to 5.5 feet, சரிங்களா, 250 kg, சரிங்களா. அதோட பவர் பார்த்திங்கன்னா அதோட அடிக்கிற விதம் சரி, அதே மாதிரி அதில் ஃபோர்ஸ் பைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சிங்கம் நம்மளே ஆப்போசிட் வந்தாலே நமக்கு என்ன வந்துடும், அது வருதுனாலே நம்ம வரக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது. இப்போ இருக்கிற சிங்கத்துக்கு. பட் அந்த காலத்தில் அது இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பவர்ஃபுல்லோ விலங்கமாக எது இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இல்லை, அது ஆல்மோஸ்ட் அந்த மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு சிங்கம் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, சரிங்களா. இப்போது அந்த சிங்கத்தின் நடுவில் யார் இருக்காருன்னா தானியேல் இருக்கார். இப்போ நமக்கு நல்லா புரியும், இப்போ இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு தானியேலுக்கு கொடுக்கறதா இருந்துன்னா கண்டிப்பாக அந்த 122 பேர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சிங்கத்தை எப்படியோ ஒரு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஜனங்கள் இருந்திருப்பாங்க, வேலையோ இருந்திருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, நல்ல பசி சிங்கத்துக்கு ஒரு 30 நாள் 40 நாள் என்ன பண்ணாத, சாப்பாடே போடாத. நாங்கள் ஒருத்தனை தூக்கி உள்ளே போடுவோம், அவன் உள்ளே போகும்போது அவன் பாடி கீழே என்ன கூடாது, டச் ஆகக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருப்பாங்க. இப்போ சிங்கத்துக்கு பயங்கர பசி, ராஜாவுக்கு பசி எடுக்கல. அங்கே 122 பேர் புசித்தும் குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டு இருப்பார் அவர், என்ன பண்ண சிங்க நீ அங்கேயே நான் என்ன பண்ணிருக்கிறேன், அவர் சுற்றி பார்த்துருப்பாரு, இங்கே ஜன்னல் இல்லை எதுவும் இல்லை, சரி கல் தான் இருக்குது, அதை பார்க்க நம்ம என்ன பண்ணுவோம், ஜாபம் பண்ணுறோம். அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, ஏன்னா வேலை வந்துருச்சுல்ல, வளர்ந்துருக்குமா, அவர் பாட்டுக்கு என்ன பண்ண ஜாபம் பண்ண ஸ்டார்ட் பண்ண. இவ்வளோ தான் நடந்திருக்கும், சரிங்களா. இதுக்கப்புறம் வேணால் ராஜ்யத்தில் கேட்டுக்கலாம் தானியேல் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. பட் நம்ம யோசிக்கிறது அவ்வளோதான், இது நடந்திருக்கும், சரிங்களா. இப்போ ஒரு நினைவெல்லாம் ராஜாக்கு இப்படியே இருந்திருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கும் இப்படி ஒரு கொடூரமான சிங்கமாக இதுக்கு மத்தியில் யார் இருக்கிறாரு, தானியேல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது அப்படியே சூரியன் என்ன பண்ணுதுன்னா அப்படியே உதிக்க ஆரம்பிக்குது. காலையில் எந்திரிச்சு ஓடுறார் யார், ராஜா. இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான்னு என்ன நடந்திருக்குங்க, விடிய போகுது, அவரால் முடியல, தூங்குனாதானே, அதான் கொட்டையே முழிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டாருன்னா உடனே ஓடுறாரு, ஏதாச்சும் நடந்திருக்கும் பார்க்கலாம். ஏன் மற்றவர்கள் போகலைன்னா அங்கே முத்திரை போட்டு என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் பண்ணியிருக்கு, மற்றவங்களாம் போக முடியாது, ராஜா போனால் தான் அங்கே ஓப்பன் பண்ண முடியும். இவர் நேராக போகிறாரு, போய் என்ன சொல்கிறாருன்னா அந்த கல்லை கொஞ்சம் என்ன பண்ணுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன பேசுறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஒரே நிமிஷம் சிஸ்டர், என்ன இது புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ராஜா இப்போ நேரம் சிங்க கெபி கிட்ட வந்துட்டார், கத்திருப்பாரா தானியேலே அப்படின்னு கத்திருப்பாரா? அவர் என்ன இங்கே துயர சத்தமா என்னங்க, சத்தமே வந்திருக்காது. இவருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு இவருக்கு தெரியாது, ஏன்னா இது பனிஷ்மெண்ட் ஏரியா. இவர் நிறைய பேர்த்து எதை பார்த்துருப்பாரு, ஒரு சிங்க கபியில் போனால் கண்டிப்பாக மரணம்ங்கிறத இவருக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும், சரிங்களா. இவர் என்ன நினச்சிருப்பார்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, துயர சத்தம், வேதனை, துன்பம், அப்படியே மெதுவா தானியேலே இப்படி தானே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது துயர சத்தமாய் ரொம்ப வேதனையோடு. ஏன்னா என்ன ஸ்டேட்டஸ்ன்னு அவருக்கு தெரியாது, ரொம்ப துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஏன்னா தானியேல் உயிரோடு இருக்கான்னு இவருக்கு தெரியாது,
தானியேலே அவர் என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே கேட்டான். ரொம்ப நல்லா புரிஞ்ச, ரொம்ப துயரமா, ரொம்ப வேதனையா, மனசுல அவ்வளோ பாரத்தை வச்சுட்டு நம்மளால இந்த தானியேல் உள்ள போயிட்டானே சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு வேளை இந்த தானியேல் மட்டும் எந்திரிச்சு வந்துட்டா உங்களுக்குலாம் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பேர் அப்படியே மெதுவாக கேட்குறாரு, தானியேலே தேவனுடைய தாசனே என்ன சொல்கிறாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே கேட்டார். இருந்தார் மட்டும் நீ சொல்லுப்பா போதும், இந்த ஒரு வார்த்தை இருந்தார் மட்டும் சொல்லு அப்படின்னு. இதேவே நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை கேட்ட உடனே அப்படியே துயர சத்தமாக இவர் கேட்டார். ஆனால் அவர் கம்பீர சத்தத்தோடு அவர் ரிப்ளை கொடுக்குறார். என்ன ரிப்ளை கொடுக்குறார்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. போதுங்க. இப்போ ராஜா கிட்ட பேசணும், எடுத்தோடனே பேச முடியுமா? அதே ப்ரைஸ். அங்கே ஒரு 122 பேர் கூட்டம் கூடி தவறாக ப்ரைஸ் பண்ணாங்க, மிஸ்யூஸ் பண்ணாங்க, ராஜாவே நீர் வாழ்க என்று. ஆனால் இங்கே ஒரே மனிதன் சிங்க கெபிக்குள்ள இருந்து ப்ரைஸ் பண்ணுறார். என்னன்னா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அந்த ப்ரைஸுக்கும் அந்த துதிக்கும் இந்த துதிக்கும் வித்தியாசம் உண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு முகஸ்துதி இருக்கு. அந்த ப்ரைஸுக்கே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா இந்த ப்ரைஸுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார்? இந்த துதிக்கு அப்படியே ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன ஒரு சவுண்டு வருது தானியேல் கிட்ட இருந்து வாசிப்போம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஒரே வார்த்தை தான். தேவன் சிங்கத்தோட வாய் என்ன பண்ணிட்டாருங்க? கட்டி போட்டார். கட்டி போட்டாருன்னு என்ன? எல்லாத்துக்கும் கயிறு போட்டு கட்டினாரா? என்ன பண்ணார்? தானியேல் விழுந்துட்டாரு. சிங்கம் என்ன பண்ணா? பசி தான், நல்லா பறிச்சு அது உள்ள உருன்னு உருமுது. சிங்கம் ஆல்ட்ட ஃபைனாக பண்ணும், அது கர்ஜிக்குது, உருமுது, உன்னை சாப்பிடுவேன் இப்படின்னு பண்ணுது. ஆனால் என்ன பண்ண முடியல? பக்கத்தில் போக முடியல. சரிங்களா? அப்போ சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாக இருந்தேன். ராஜா உனக்கு நான் என்ன பண்ணல? நீதிகேடு நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். பாருங்க, இந்த சம்பவம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் யாருக்குங்க? தானியேலுக்கு, ராஜாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ இவர் மட்டும்தான் போய் அந்த கல்லை தள்ளி வச்சுட்டு கேட்டிருக்கிறார். இப்போ தானியேல் உள்ளே இருக்கிறார். இப்போ இவர் போய் ஒரே தூக்க முடியுமா? அப்போ என்ன பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார், வாங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, தானியேலை தூக்கிட. எல்லாரும் தானியேலை சிங்க கபிலேருந்து தூக்குற வரைக்கும் சிங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? பேசாமல் இருந்திருக்கு. அப்போ எல்லாரும் தானியேல் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி விட்டு என்ன நடக்குது? தொடர்ந்து வசனம் வாசிப்போம். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஸோ அளவுக்கு அதிகமான விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சுங்க? தானியேல். அந்த வார்த்தை கவனிக்கலாம். ஏன் சிங்கம் தானியேலை தொடவில்லை என்றால் அளவுக்கு அதிகமான விசுவாசம். அதான் வசனம் சொல்லுது. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சேதம் வர மாதிரி வரும், அது பின்னாடி கேரக்டரில் பார்ப்போம், இப்போயே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு சேதமும் ஏற்படாது. சரிங்களா? இப்போ ஒரு இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வெளியே வந்தாச்சு. அதுக்கு பின்பாக நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுடைய பிரதிநிதிகள், தேசாதிபதிகள் எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. அது கூட பின்னாடி சில வசனங்களை வாசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கன்சல்டேட் பண்ணலாம் கேரக்டரை மட்டும். கேரக்டர் ஆஃப் தானியேல் அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன கேரக்டர் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ பர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை சுமக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கலாம், சுமக்கிறவர். அது நம்ம விளக்கம் கூட நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம். ஆங்கிலத்தில் இட்ஸ் அ கரேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது என்ன இருந்திருக்கு தானியேலுக்கு பார்த்தீங்கன்னா, சார்பு. ஆங்கிலத்தில் டிபெண்டன்சி அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம். இந்த விசுவாசத்தை ஆங்கிலத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும் போது இஸ் அ பர்டன், கரேஜ்
டிபெண்டன்சி, ஃபெய்த்ஃபுல்னஸ். இதை தான் நான் தமிழில் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? அப்படின்றது என்ன சுமை, அதை நம்ம பார்க்க வேண்டும். பாருங்கள், இதை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். இந்த இடத்துல அவர் என்ன நோக்கி ஜெபம் பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக இவர் தேவனிடத்தில் ஏறெடுக்கும் ஒரு ஜெபம். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? 3 லைன் மட்டும் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. போதும். இவர் ஜெபம் செய்தால் தேவன் நிச்சயமாக கேட்டு அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை அருளுவார். இவர் என்ன சுமைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன ஜெபம் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் பாவத்தையும். தானியேல் அதுக்குள்ள ஏதாச்சும் பாவம் செஞ்சுட்டாரா? எல்லாருமே சிங்க கபியில போய் வெளியே வந்துருவாங்களா? எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு சிங்க கபியில போய் ஒருத்தர் வெளியே வந்திருக்காருன்னா ஆல்மோஸ்ட் அவர் என்ன ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு தெரியுங்களா? ஒரு ஆதாம் மாதிரி இருந்திருக்கார். தேவன் பேல அதாவது அளவு கடந்த விசுவாசம். அதனால் ஒரு காரணத்துக்காகத்தான் சேதம் இல்லாமல் வெளிவந்தார். ஆனால் இவர் என்ன ஜெபம் செய்கிறார்? என் பாவத்தையும் இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தையும். அப்போ யூதாவையும் மென்ஷன் பண்ணுறார், இஸ்ரேலையும் அங்கே மென்ஷன் பண்ணுறார். எல்லாத்தோட பாவத்துக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் செய்கிறார். நிறைய விளக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நேரத்தில் பலரோட பாடனை, ஒரு சுமையை இவர் சுமை தாங்கியாக என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இருந்திருக்கிறார். ஸோ அது ஒரு கேரக்டர். சரிங்களா? அடுத்தது இவருக்கு உண்ட தைரியம் என்ன வாசிப்போம் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இதை படிச்ச வசனம் தான். என்ன இங்க ஒரு தைரியம் இருக்கு, என்ன ஒரு கரேஜ் உங்களுக்கு தானியேலுக்கு பாருங்க. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இவர் போய் ஜெபம் செய்கிறாருங்களா? இவர் ஜெபம் செய்வதை எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேணும். ஒருவேளை கரேஜ் இல்லைன்னா ஒரு மனிதன் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு கரேஜ் தைரியம் இல்லைன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்? 3 வேளை ஜெபம் செய்கிற ஒரு மனிதன், தேவன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இந்த இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டதே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ கரேஜ் இல்லாத மனிதன் என்ன பண்ணியிருப்பார்னா, சரி நம்ம ஜெபம் செய்வோம், என்ன பண்ணுவான்னா மாம்சத்தை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுவோம். என்னது, இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லாக்டவுன் ஆண்டவர் எல்லாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு 30 நாளைக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கிருபை கொடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறது, கதறது. சரிங்களா? ஆனால் தானியேல் அந்த மாதிரி பண்ணலைங்க. அவர் எப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதேவே தான் என்ன பண்ணிருக்காருங்க, செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் எந்த பயம் இல்லை. நீ பிடிச்சா என்ன பண்ண, பிடிச்சிட்டு போயிரு. காரணம் என்ன, வை அப்படின்னு ரீசன் போட்டால் 3வது கேரக்டர் என்னன்னா சார்பு. ஹீ இஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்சி. எது, அதாவது இவர் எப்போவுமே தேவனை சார்ந்தவராக இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபம் செய்கின்ற பொழுதும் சரி, அவருடைய ஆவியும் சரி, உள்ளான ஆவியும் சரி, அவருடைய எண்ணம் சரி, அவருடைய ஜீவனும் சரி, எல்லாமே யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்காக. அப்போ இது தேவனோடது. நான் தேவனை சார்ந்திருக்கிறேன். நீ எங்கே வேணா நீ என்ன பண்ணலாம், தூக்கி போடலாம். He is a fully dependency to God. இது வந்து அப்படியே 3வது கேரக்டர். சரிங்களா? இப்போ 4வது வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன் கிடையாது, ஆனால் தானியேலுக்கு உண்டான சம்பவம் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். பாருங்க, இது தானியேல் 1ஆம் அதிகாரம் நடந்த ஒரு சம்பவம். இவங்க நல்ல ஞானவான்கள், வாலிபர்கள், அழகுலூர்லாம் பிடிச்சிட்டு வந்துடுறாங்களா பாபிலோனுக்குள்ள. அப்போ அங்கே இருக்கிற சர்வீஸ்மேன், அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க. ராஜாவோட உணவை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கே பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. எதற்கு, கொஞ்ச நாள் கழித்து உங்களை கொண்டு போய் யார் முன்னாடி நிறுத்துவோம், ராஜா முன்னாடி நிறுத்தும் போது உங்கள் முகம் எப்படி இருக்கும், நல்லா பிரகாசமாக இருக்க வேண்டும் சொல்லி ராஜா உணவை கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் வந்து தீட்டுப்பட்ட உணவாக இருக்குது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான உணவுகளாக இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்து நிமித்தம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த உணவுலாம் வேண்டாம், எங்களுக்கு வெஜிடபிள்ஸ், பருப்பு இது போதும். நீ ராஜா முன்னாடி நிற்கும் போது அவர்களை காட்டிலும் நாங்கள் எப்படி இருப்போம், பிரகாசமாக இருப்போம் அப்படிங்கிற.
சரி, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் நீ கேட்டதை நான் கொடுத்துட்றேன், ஆனால் ராஜா முன்னாடி நிற்கும் போது பிரகாசமாக இருக்கோன்னு. அப்படி ஒரு வேளை உங்கள் முகம் பிரகாசமாக இல்லைன்னா என்ன ஆயிரு, நாங்கள் பிரகாசம் இல்லாமல் போயிடுவோம். அதனால் தயவு செய்து என்ன பண்ண, உங்களை கேட்டதை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பிரகாசமாக இருந்தால் போதும். தேவன் மேலே வச்ச விசுவாசங்க. அவங்களாம் ராஜா உணவை சாப்பிட்டார்கள், இவங்க வெறும் பருப்பு தான் சாப்பிட்டாங்க. ஆனால் ராஜா முன்னாடி நிற்கும் போது எப்படிப்பட்டவர்களாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசம் உள்ளவர்களாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுது வாசிப்போம் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்க, இதுல ஒரு சின்ன கால்குலேஷன் புரியறதுக்காக, சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து இவ்வளவு குற்றப்படுத்தினாங்க? 122 பேர். 122 பேருக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 122 பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. அப்போ 122 + 122 எவ்வளோ வருது? 244 வருது. 2 குழந்தை வேண்டாம், ஒரு குழந்தை எடுத்துக்குவோம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. அதை புரிஞ்சுவேன். அப்போ ப்ளஸ் என்னாச்சுங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 360. நம்ம அதெல்லாம் விட்டுடலாம், ஒரு புரிந்து கொள்ள ஒரு 300 பேர்னு எடுத்துக்குவோம். இந்த 300 பேரும் சிங்க கெபிக்குள்ளே போடும்போது 300 பேரோட உடல் கீழே படவே இல்லை. சிங்கம் வந்து என்ன பண்ணுங்க, பச்சித்து போச்சு, எலும்பை வந்து நொறுக்கிருச்சு. ஆனால் தானியேலோட ஒரு எலும்பு கூட நொறுக்கப்படவில்லை. அப்படின்னா எலும்பு நான் விசுவாசம் டச்சும் கூட பண்ணவே இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தானியேல் வந்து நமக்கு ஏற்ற ஃபுட்டு கிடையாது, அவர் நமக்கு லீடரு. நமக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண என்ன வரும், லம்பாக வரும், நிறைய வரும். அதுக்கு என்ன பண்ணுவோம், அப்போ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கு. என்னதுன்னா எல்லாருமே மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஓகே, ரைட். இப்போ கேரக்டர் 4 கேரக்டர் நம்ம பார்த்தோம். தானியேலோடது என்னதுங்க? சுமை, பேர்டன். இவருக்காக மட்டும் ஜெபம் செய்யலை, யூத ஜனங்களுக்காக மட்டும் ஜெபம் செய்யல, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபம் செய்தார். அது இவர் மேலே ஏற்றுக்கொண்டார். என் பாவத்தையும், இயேசு கிறிஸ்து மாதிரி என்னை பாருங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சரீரத்தை பாருங்க. என் பாவத்தையும். ஃபஸ்ட்டு சுமை, 2வது கரேஜ். தெரியும் நான் மரணத்துக்குள்ளே போவேன் தெரியும், இருந்தாலும் இவர் செய்கின்ற காரியத்தை, தேவனுக்காக செய்கின்ற காரியத்தை அவர் என்ன பண்ணலைங்க, மறைக்கவே இல்லை, ஓப்பனாக தான் செஞ்சார். விசுவாசம், கரேஜ். 3வது டிபெண்டன்சி, சார்ந்திருக்கு. இவ ஜபம், எண்ணம், சிந்தை எல்லாமே யாரை சார்ந்துதான் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா தேவனை சார்ந்து. அதனால தான் 14 வயசுலேயே அவர் சகல ஞானத்திலும் தேறினவராக இருந்திருக்கிறார். 122 பேருக்கு மேலேயும் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷனை அவர் கொடுத்துருக்கார். 3. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ். தானியேல் நம்ம 1ஆம் அதிகாரத்திலிருந்து சரி கடைசி வரைக்கும் சரி, தானியேல் வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தில் இருந்தனால தான் சிங்கம் என்ன பண்ணலைங்க, ஒரு சேதம் படுத்தவே இல்லை. சாதாரண உணவை சாப்பிட்டாலும் ராஜா முன்னாடி எப்படி இருந்திருக்காருங்க, ஒரு பிரகாசமாக இருந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு 4 விதமான கேரக்டருக்கு இது. ஓகே, இப்போ நம்ம நேராக புதிய ஏற்பாடை நம்ம பார்க்க போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஒருவேளை இது வந்து நல்லா சொல்கிறேன், நல்லா புரிச்சுக்க. பல அறிஞர்கள், பல வேட்டையாடிய மனிதர்கள், அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ரி, இதெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி ஒரு கன்சல்டேட் பண்ணி ஒரு விஷயம் நான் போடுறேன். ஒருவேளை ஒரு மனிதனை சிங்கம் அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு மனிதனை சிங்கம் அட்டாக் பண்ணுதுன்னா அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இது கேள்வி கடுமை நினச்சிங்கன்னா கடுமைதான். ரொம்ப தாவீது மாதிரி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன்னா, இல்லை தாவீது கிழிச்சிடலாமா சிம்சோன்? நீங்கள் அது வரும்போது நீங்கள் கிழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஒருவேளை ஒரு சிங்கம் அட்டாக் பண்ணால் நம்ம என்ன செய்யலாம்? நம்மன்ட்டு வந்துட்டு அப்போ தான் அது கொஞ்சம் யோசிப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் கரெக்ட் சிஸ்டர், தேவனோட நம்பிக்கையில் என்ன பண்ணுறேன், நிற்போமா முதல்ல, இன்னைக்கு நிற்கணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஓகே, சரிங்களா? இது வந்து புரிந்து கொள்வதற்காக தான். பட் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இது பல பேர்த்தோட ரிசர்ச். நீங்கள் இதில் சிந்தன்பர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு கூட நினச்சிக்கோன்னா நீங்கள் போய் வேணால் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இப்போ எல்லாம் ஓப்பன் சோர்ஸ். ஒரு வேளை சிங்கம் அட்டாக் பண்ணால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு, இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் தான். ஃபஸ்ட்டு சிங்கம் நம்மளை ஒரு மனிதனை அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், சைக்காலஜியாக சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் நடக்காது. ஒரு வேளை அவர் முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா பயந்துக்க கூடாது.
இப்போ ஒரு புரியும்படியாக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டுங்க. இப்போ ஒரு வேளை நமக்கு நாய்க்கு பயன் வச்சுங்க, இதில் பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நீ பயப்படாமல் போ, அது என்ன பண்ணும், அது பாட்டுக்கு போ. நீங்கள் நாயை பார்த்து பயந்தா அது என்ன பண்ணும், நீங்கள் பயந்தாதான் இது என்ன அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கும். நீங்கள் தைரியமாக போனீங்கன்னா அது அப்படியே அது ஒரு மாதிரி வரும், பக்கத்தில் வந்து என்ன பண்ணிடுங்க, அது மோந்து பார்த்துட்டு அப்படியே போயிடும். நீங்கள் பயந்துகிட்டே போனீங்கன்னு என்ன பண்ணிடுங்க, கடிச்சு வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அனிமல்ஸோட ஒரு சைக்காலஜி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கம் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணணும், பி கரேஜ், தைரியமாக இருங்க. அது நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னு நினச்சாலும் என்ன பண்ண வேண்டாம், தைரியத்தை என்ன பண்ண வேண்டாம், விட வேண்டாம். ஏன்னா தைரியமாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் ஏதாச்சும் செய்ய முடியும், சரிங்களா? இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். முதல்ல என்ன பண்ணுங்க, முதல்ல என்ன தைரியமாக இருங்க. ரெண்டாவது, அது ஒருவேளை நம்ம பக்கத்தில் வந்து ஒரு காலை தூக்கியோ லைட்டாக புரண்டி வச்சா என்ன பண்ணக்கூடாது, புரண்டி வைக்கன்னு சொல்லி அட்டாக்கெல்லாம் பண்ணிடாது. சிங்கத்தையெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, அட்டாக் பண்ண கையை தூக்குனீங்கன்னா முடிஞ்சிங்க, அது டக்குன்னு குறவலை பிடிச்சிரும். ஒருவேளை அது புரண்டி வச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே தம் கட்டிட்டு என்ன பண்ணணுங்க, தைரியமாக இருங்க. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் ஃபெய்த்ஃபுல், என்னென்னா எப்படியாச்சும் நான் சிங்கத்திட்டிருந்து என்ன பண்ணிடுவேன், அப்படி ஒரு விசுவாசம் வேணும். முடிஞ்சா இதோடு நான் முடிஞ்சது அப்படின்னா நினைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிடுங்க, முடிச்சிடும். ஸோ அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம், தைரியமாக இருந்துட்டு அது புரண்டி வைக்கும் போது இப்போ ஓடுறோம் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காது, ஓட முடியாது. நீங்கள் ஓடும் போது அது என்ன பண்ணுங்க, அது சும்மா கடிக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, ஓடுனா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஜம்ப் பண்ணி என்னென்னா குறவுலையே பிடிச்சிரும். அப்போ 4 விஷயம் பிரதர், இப்படியெல்லாம் ஒரு வேளை நடக்கலைன்னா என்ன ஆகும், அதையும் போட்டுங்க. ஒரு வேளை இந்த மாதிரி நடக்கலைன்னா அதை நம்மளை சாப்பிட்ரும். திஸ் இஸ் வெரி டேஞ்சர். பட் ஒரு வேளையை ஒரு சிங்கம் அட்டாக் பண்ணினால் சைக்காலஜி நீங்கள் இந்த மாதிரி வந்து இருங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நிறைய பேர் இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஜூக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுங்க, சிங்கம் வா நான் பார்த்துக்கலாம், இந்தியாவிலே நடந்திருக்கு. அது பின்னாடி அப்படியே இப்படின்னு போவாங்க. ஆனால் அதுவும் சிங்கம் என்ன பண்ணுறான்னு அட்டாக் பண்ணாது, அது அப்படியே யோசிச்சு இப்படின்னு அதுவும் குறுகுறுன்னு பார்க்க, இவனும் குறுகுறுன்னு பார்ப்பான், அவ்வளோதான். இது ஒரு பேசிக்கான ஒரு சைக்காலஜி, அவ்வளோதான். பட் இது நம்ம பாடமான்னு கேட்டால் புரிந்து கொள்ளலாம். ஒரு சிங்கம் ஒரு அட்டாக் பண்ண என்ன பண்ணணும்னா தைரியமாக நிற்க வேணும், திருப்பி நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. என்ன அப்புறம் எப்படியாச்சும் தப்பிச்சு விடுவோம் அப்படின்னு ஒரு ஃபெய்த் வேணும். முக்கியமாக என்ன கூடாதுங்க, ஓடக்கூடாது. சிங்கம் அட்டாக் பண்ண சொல்லி என்னங்க, ஓடக்கூடாது. இது நார்மலான சிங்கம். இப்போ நம்ம மீண்டுமாக நம்ம கேரக்டர் ஸ்டடிக்குள்ளே வருவோம், சரிங்களா? இப்போ தானியேல் வந்து சிங்கத்திட்ட என்ன பண்ணிட்டாருங்க, தப்பிச்சிட்டார். இப்போ அழகுள்ளவர்கள் ராஜரீக ஆச்சரியத்துவத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். இன்றைக்கி எல்லா மனிதர்களை காட்டிலும் சத்தியத்தால் நிரம்பி வழியக்கூடியவர்கள், சத்தியம் நிறைய கிடச்சிருக்கு. ராஜ சமூகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் யார், நம்ம தான், சரிங்களா? இதுக்கு ஏஜ் வந்து முக்கியம் இல்லை, தேவன் இருந்தால் போதும். கல்வி அறிவில் தேறினவர்கள், சத்தியத்தில் தேறினவர்கள். ஸோ ஓகே ரைட். இப்போ நம்ம இருக்கிறோம், சரிங்களா? நமக்கு ஏதாச்சும் சிங்கம் இருக்கா, நமக்கு ஏதாச்சும் சிங்கம் இருக்கா? அந்த சிங்கம் பாருங்கள், அது எப்படிப்பட்ட சிங்கமாக இருக்குன்னா, சிங்கத்தோட அது மோசமான சிங்கம், சரிங்களா? பாரு, ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் நான் படிச்சிட, தமிழில் வரும், தமிழே படிச்சிருங்க. ஆங்கிலத்தில் படிக்கிற காரணம் இருக்குது, அதனால் நான் படிக்கிறேன். பி அலர்ட் அண்டு சோபர் மைண்ட். யுவர் எனிமி, சரிங்களா, யுவர் எனிமி த டெவில் ப்ரௌல்ஸ் அரவுண்ட் லைக் எ த ரோரிங் லயன் லுக்கிங் ஃபார் சம்மன் டு டிவர். என்னது பாருங்கள், தமிழில் படிக்கும்போது நல்லாயிருக்கும். காரணமாக தான் இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன். பாரு, தமிழில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்பீடாக போகிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். மோஸ்ட் நல்ல தெளிந்த புத்தி வேண்டும். விழித்திருங்கள், விழித்திருங்க, முடிச்சிருங்க, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல். ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கு சிங்கம் போல்? அதாவது கர்ஜிக்கிற சிங்கம் போல் சொல்றதுக்கு பதிலா ஒரு கரடி போல சொல்லியிருக்கலாம், ஒரு பாம்பை போல சொல்லியிருக்கலாம். ஏன் சிங்கம் போலன்னா, இஸ் a roaring lion. அவனை நம்மளை வந்து பீறிடுவான், நம்ம விசுவாசத்தை உடைச்சிருவான், நம்மளை நொறுக்கிடுவான். அலர்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர். எப்படின்னா, யாரை விழுக்காட்டலாம் சொல்லி என்ன பண்ணுவான், சுற்றிகிட்டே இருப்பான். வெரி வெரி டேஞ்சர். யாருங்க இவன்? இப்போ நம்மளுடைய 7th ஏஞ்சல், நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பார்வர் எப்படி விளக்கம் கொடுக்குறாரு
பார்த்தீங்கன்னா இந்த பி சோபர், அவருக்கு என்ன சொல்றாருன்னா நிதானமாக இருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், நிதானமாக இருங்க. ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை என்ன பண்ணிடுறாங்க, தவற விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம், என்ன சூழ்நிலையில் வேணா இருக்கலாம், அந்தந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நிதானம் வேணும், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நிதானம் வேணும். ரொம்ப நிதானமாக இருங்க. அடுத்தது விழிப்புடன் இருங்க, விழிச்சுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அவன் என்ன பண்ணிடுவான், உங்களை பிடிச்சிருவான். மூன்றாவது உங்கள் எதிரி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஓரலாக விளக்கம் பார்க்கலாம் அவுட்லைனாக. உங்கள் அட்வைசரி, உங்கள் எதிரி. யார் யார் நமக்கு எதிரி? பழைய மனுஷனும் எதிரி தான், சாத்தானும் எதிரி தான், அதுக்கப்புறம் கெட்டுப்போன தேவதூதர்களும் எதிரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோரிங் லைன், பிசாசு. அவன் நம்மளை வந்து எப்படியாச்சும் விழுக்காட்டிக்கலாம்னு சொல்லி சோர்ந்து போக நமக்காக என்ன பண்ணிருப்பாங்க, விழுக்காட்டுக்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இதை நம்ம ஸ்பீடாக படிக்கலாம் பாருங்கள். நிதானமாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு சகோதரர் என்ன சொல்கிறார், வாசிங்க. நிதானமாக இருங்கள், பெருமை மற்றும் வீண் பெருமைக்கான ஒவ்வொரு அணுகுமுறையிலிருந்தும் பாதுகாப்பு. எப்படி? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெருமை மற்றும் வீண் பெருமைக்காக ரொம்ப டேஞ்சருங்க. இந்த பெருமைங்கிறது எப்போ வேணால் நம்ம இடத்துல வரலாம், சரிங்களா? அதனால தான் நம்ம அடிக்கடி நம்ம எலெக்ஷன் சப்ஜெக்டில் சொல்லியிருப்போம், ஒரு பொசிஷன் தேவன் கொடுக்குறாருன்னா, ஒரு உயர்வை நம்ம கொடுக்குறாருன்னா இமீடியட்டாக நமக்கு என்ன வந்துடுவானுங்க, தாழ்மை வர வேண்டும். பெருமை நமக்கு கூடவே கூடாது. பெருமை வந்து ரொம்ப மோசமான விஷயம். நிதானமாக இருங்கள். முதல் விஷயத்தில் சகோதரர் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெருமை உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவானுங்க, தாழ்ந்து தான் போடும். அதுவும் வீண் பெருமை ரொம்ப மோசமான விஷயம். ஒன்று. ரெண்டாவது விழிப்புடன் இருங்கள். என்ன சொல்றார்? விழிப்புடன் இருங்கள். இது ஒரு வாழ்க்கை பணி. நமது மாம்சத்தில் வேரூன்றிய வலிமை மிக்க எதிரிக்கு எதிரான வாழ்க்கை போர். இது பாரு என்ன சொல்றாருன்னா, விழிப்புடன் இருங்கள். இது வந்து வாழ்க்கை பணி. அப்படி என்றால் வாழ்க்கை முழுவதும் மாம்சத்தை எதிர்கொள்ள வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை முழுவதும் மாம்சத்தை எதிர்கொள்வது மிக மிக கடினம், சரிங்களா? எப்போ வேணா நம்மளோட குரூயல் மைண்ட் வேலை செய்யும், எப்போ வேணால் நம்ம தவறான சிந்தனைக்குள்ளே போவோம், எப்போ வேணால் நம்மளை வந்து அடுத்து ஓவர்டேக் பண்ணுவோம், என்ன விஷயங்கள் வேணால் செய்வோம். விழிப்புடன் இருங்கள். பெருமை ஆகாது, வீண் பெருமை ஆகாது. வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணணுங்க, மாம்சத்தில் நம்ம வேரூண்டி இருக்கிற அந்த வலிமை மிக்கது என்ன பண்ணுங்க, போர் செய்ய வேண்டும். அப்போ நம்மளுடைய வெற்றி எப்போ தான் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மரணத்தில் தேவன் என்ன பண்ணுவாருங்க, நமக்கு அது கொடுப்பார். மரணம் வரைக்கும் நமக்கு என்னது, போராட்டம். மூன்றாவது உங்கள் எதிரி, அட்வைசரி. வேற ஒன்றுமே கிடையாது, சாத்தான், அவனுடைய தேவதூதர். நிறையா தவறான போதனைகள், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தெரியும். 4 காற்றுகள் இருக்குது, அதெல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். கடைசி பார்த்திங்கன்னா பிசாசு. பிசாசு பார்த்திங்கன்னா அதுவும் மாம்சத்துக்கு ரிலேட்டட். கடைசி வரைக்கும் அவனை என்ன பண்ணுவான், நம்ம இடத்துல போராடி கொண்டே இருப்பான். இப்போ இந்த 4 விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளா இருக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வசனத்தையும் தானியேலையும் என்ன பண்ண போகிறோங்க, மேட்ச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன போகிறோம், சுமை. தானியேலுக்கு அதானே பார்த்தாங்க, சுமை. சுமை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கிறத நான் வசனமாக கொடுக்குறேன், நமக்கு தெரியும். இப்போ மற்றவருடைய பாரத்தை, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாரத்தை இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, சுமந்திருக்கிறார். கலப்பையில் கை வைத்தவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. சிங்கம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, ஓடக்கூடாது. நமக்கு பாரமாக இருந்தாலும் சரி, பாரம் சுமக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவானுங்க, அதே நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொன்றா போட்டுறேன், அதுக்கப்புறம் நான் ஸ்பீடாக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமைக்கிறது என்னன்னா, டோன்ட் ரன். நிற்கிறது. சிங்கம் வரும்போது நான் எதிர்கொண்டுருவேன் அப்படின்னு நிற்கிறது. பக்கத்தில் வந்து ஒரு உருமுச்சுன்னா அப்படியே ஓடிறது கிடையாது. ஒரு பாரம் வந்துச்சுன்னா சேர்ந்து என்ன பண்ணணுங்க, சுமக்க வேண்டும். அடுத்து வந்து கரேஜ், ரொம்ப முக்கியமான விஷயம். தைரியமாக என்ன பண்ணணுங்க, இருக்க வேண்டும். சார்பு, டிபெண்டன்சி. அப்படி என்றால் தேவன் கூட நம்ம சார்ந்து இருக்கும் போது சாத்தான் கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிச்சான். கடைசி அவர் என்ன சொன்னாருங்க, அப்பாலே போ சாத்தான், அவ்வளோதான். ஏனென்றால் சாத்தான் கூட சண்டை போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் சாத்தான் கூட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். அவனை விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், தேவன் கூட சேர்ந்துருவான். சாத்தானே அழிக்கிறது, அவனை கட்டுறது, அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது எல்லாமே தேவனுடைய வேலையை. நம்ம தேவனை சார்ந்து இருப்போம். கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். என்னது, ஃபெய்த்ஃபுல்னஸ். இப்போ நம்ம மேட்ச் பண்ணிட்டோமா, தாவீதுக்கு இருந்த கேரக்டரையும்
அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து அட்டாக் பண்ணால் என்ன செய்ய வேண்டியதோ நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சுமை, தைரியம், சார்பு, விசுவாசம் இது வந்து நம்முடைய கேரக்டருக்கு எப்படி மேட்ச் பண்ணலாம் புதிய ஏற்பாட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே எனக்கு சொன்ன வசனம் தான் சுமை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு பாரமா, என் சகோதரர் நீங்க சுமங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பாரமா, நாங்க என்ன பண்றோம், சுமக்கிறேன். இதை தான் வந்து நம்முடைய மூத்த சகோதரர் அழகா விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மற்றவருடைய சுமை அவர் சொல்ற பாருங்க. ஸ்பீடா வாசிங்க சிஸ்டர். மற்றொருவரின் சுமை இழப்பு, நீதி, சங்கடம், நீதி இல்ல நிதி, சங்கடம், ஃபினான்ஸ் ப்ராப்ளம், வணிகம் மற்றும் குடும்ப அக்கறைகள், உடல் மற்றும் மன துன்பங்கள், திடீர் துன்பங்கள், பெரும் குழப்பங்கள், கவலைகள் மற்றும் நனவான பாவங்கள். புரிஞ்சுங்களா? அப்படி என்றால் ஏன் வருதுன்னா, கர்ஜிக்கும் சிங்கம் இவர் இடத்துல வருகின்ற பொழுது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிலை தடுமாறி போகிறார்கள். பாரத்தை அவனால சுமக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நீங்கள் அந்த என்ன பண்ணுங்க, அந்த பாரத்தை சுமங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சுமக்கின்ற பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விழுகும் போது அவங்க தாங்குவாங்க, அவங்க விழுகும் போது நம்ம தாங்குவோம். இப்படி இருக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சுமை தாங்கக்கூடியவர்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது வந்து அப்போஸ்தலன் பவுல் இதை ஃபாலோ பண்ணாருன்னா 100% ஃபாலோ பண்ணார். பாருங்கள், அந்த வசனம் ஸ்பீடாக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 27, 28. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வரை. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேகமுறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேகமுறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும். நான் ஏன் கட் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா அது பெருசா இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, நான் யூதர்களாக கொண்டிருக்கிற 40 தடவை 5 தடவை என்ன பண்ண அடிப்பட்டேன், லிஸ்டே போடுவார். ஒரு ரா முழுவதும் கடல்ல இருந்த கப்பல் சேதம், நிர்வாணம், பசி, பட்டினி எல்லாமே சொல்லுவார். நல்ல சகோதரர்களாக வந்த மோசங்கனாலும் கள்ள சகோதரர்களாக வந்த மோசங்கனாலும் எல்லாமே சொல்லிட்டு அவர் பாருங்க, அவர் என்ன பாரத்தை அவர் சுமக்கிறார் சொல்லுவார் பாருங்க. இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, இதெல்லாம் எனக்கு வந்தது தான். என்னை கர்ஜிக்கும் சிங்கம் இருக்கும்போது நான் மேற்கொண்டுட்டேன். எனக்கு என்ன பாரம், நான் எதை சுமக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முதலானவைகள் இல்லை, எல்லா சபைகளை குறித்த உண்டா இருக்கிற கவலை, அதுதான் எனக்கு பாரமாக இருக்குது. அதுக்காக தானே ஒரு ஓடினாருங்க. ஸோ அது ஒரு நல்ல கேரக்டர்ஸ். சரிங்களா? அடுத்தது தைரியம், ரொம்ப முக்கியமானது. நமக்கு என்ன வேணுங்க, தைரியம். தேவன் எவ்வளோ ஒரு வசனத்தை நமக்கு ஆறுதலாக கொடுத்துருக்காரு பாருங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு ஆசீர்வாதமான அந்த வசனத்தை அவர் கொடுத்தார். என்ன, நீ என்ன பண்ண, எதை குறிச்சும் பயப்படாது, உன்னோடு இருக்கிறேன். தானியேல் அதுக்கு தான், அவர் எதை குறிச்சும் பயப்படலை. தானியேல் கூட யார் இருக்கிறாருங்க, தேவன் இருக்கிறார். அவர் திகையாதே. அவர் எதுக்கு திகைய வேண்டும், தேவையில்லை. நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ தானியேல தாங்குன்னு தாங்கி இருக்கிறார், நம்மளையும் தாங்குவார். நமக்கு அப்படி என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காருன்னா பரிசுத்த ஆவி. நம்மளையும் அவர் என்ன பண்ணுவாருங்க, தாங்குவார். ஸோ இவருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். யோசுவாக்கு சொல்லும் போது எப்படி சொல்றார்? இப்போ யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பாருங்க, இதே தாங்க நமக்கு. கர்ஜிக்கும் சிங்கம் எவனே விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்மளும் என்ன பண்ணுறான்னா, இந்த உலக வாழ்க்கையில் ஊழியங்கள் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் எல்லா பக்கமும் சுற்றி திரிவோம். அவனும் கூட வந்துட்டே இருப்பான். நம்ம எங்கே போனாலும் அவனும் என்ன பண்ணுவாங்க, கூட வந்துட்டே இருப்பான். ஆனால் நாம் விசுவாசத்துடன் இருந்தால், தைரியத்துடன் இருந்தால், தேவனை சார்ந்து இருந்தால் என்ன நடக்குங்க, தேவனும் நம்ம கூட என்ன பண்ணிருப்பாருங்க, வந்துட்டே இருப்பார். அப்போ தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கிறார்? பயந்துக்கிற ஆவியா? கர்ஜிக்கும் சிங்கம் வரும்போது பயந்துக்குங்க, ஓடுங்க, அந்த ஆவியா கொடுத்துருக்காரு. இதே தான், நீங்கள் பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. காரணம் என்ன, உங்களுக்கு என்ன ஆவி நான் கொடுத்துருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, பி கரேஜ். சரிங்களா? அதான் விழித்திருங்கள்,
தெளிவுள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா பயம் உள்ள ஆவி நம்ம கொடுக்காம என்ன கொடுக்குறா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவி என்ன பண்ணியிருக்காருங்க? கொடுத்துருக்கா. இது 2வது. 3வது என்ன சொன்னால், எப்போவுமே நம்ம தேவனை தான் என்ன பண்ணியிருக்கானுங்க? சார்ந்திருக்கணும். அது அப்போஸ்தலர் நடபடிகளில் படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, ஏதென்ஸ்ல மார்ஸ் மேடையில் இவர் பேசிட்டு இருக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். இதுதான்ப்பா உண்மை. என்னது? தேவனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பிழைக்கிறோம். தேவனுக்குள்ளே தான் ஜீவன். நம்ம ஆவி தேவனுக்குள்ளே தான். நம்ம ஜபம் செய்கிறது யாருக்குள்ளே தான்? தேவனுக்குள்ளே தான். நம்ம அவருக்குள்ளே தான் பிழைக்கிறோம், அவருக்குள்ளே தான் அசைக்கிறோம், அவருக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? இருக்கிறோம். அப்படின்னு என்ன சொல்கிறாருங்க? நாம் முழுவதும் தேவனை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். இதை நான் சொல்லலை, உங்கள் புலவர்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க. அது நான் என்ன பண்ணுறேன்? தெரிஞ்சு சொல்லுகிறேன். சரிங்களா? அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளும் சரிங்க, அத்தனை மனிதர்களும் சரிங்க, யார் கைக்குள்ளே இருக்கிறாங்க தெரியுங்களா? தேவனுக்கு. அதுதாங்க சார்ந்து இருக்கிறது. அவர் வலது கரத்தால் தாங்குவாருங்கிறது என்ன தெரியுங்களா? நீ என் கைக்குள்ளே இருக்கிறப்பா, நான் என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். என் வார்த்தையை மட்டும் கேட்டால் போதும், உன் கைக்குள்ளே வச்சு நான் என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். வசனம் இருக்கா? இருக்குது. பாருங்கள், எல்லா ஜீவனும் அவர் கருத்தில் தான் இருக்குது. யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. பாருங்க, சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் என்ன பண்ணியிருக்குங்க? இருக்கு. அவர் கையில் தாங்க இருக்கு. அதனால தான் சொன்னார், பயப்படாத, திகையாத, கலங்காத, என் வார்த்தைக்கு மட்டும் கட்டுப்பட்ட போதும், நான் என்ன பண்ணுறேன்? உங்களையே பாதுகாக்கிறேன். அடுத்து 4வது விசுவாசம் வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன சொல்ற? ஒரு கடுகளவு, கடுகளவு இருக்கிறதுலே ரொம்ப சிறுசு கடுகளவு தான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்து அந்த மலையை பார்த்து என்னது அப்புறம் போ, பெயர்ந்து போன்னு சொன்னா அது என்ன ஆகுங்க? நம்ம கடுகளவு விசுவாசம் இருக்கா? மலையை பார்த்து பெயர்ந்து போக வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். மலையோட இந்த ஸ்பீக்கரை பார்த்து அப்புறம் போனால் போகுமா? நிறைய தடவை இந்த மாதிரி ஜோயிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யம் யாரோடது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானோட ராஜ்யம். கர்ஜிக்கும் சிங்கம் அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் சரிங்களா? நம் சபையாகி தேவனுடைய திட்டம் நிறைவேறும், நம்ம எப்படியாச்சும் போக வேண்டும், அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஒரு கடுகளவு விசுவாசம் வச்சு அந்த ராஜ்யத்தை பார்த்தேது சாத்தானோட கர்ஜிக்கும் சிங்க ராஜ்யத்தை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது என்ன ஆகுங்க? பெயர்ந்து போகும், கட்டாயம் போகும். பல நேரங்களில் நமக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாச குறைச்சல் ஏற்பட்டுருது. அதான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் நம்ம கடுகளவு விசுவாசம் கூட இல்லாமல் போயிடும், பதட்டமாயிருவோம். சொல்கிறார், இல்லை பதட்டப்படாதுங்க. இருந்துச்சுன்னா அந்த கர்ஜிக்கும் சிங்கத்தை பார்த்து அந்த ராஜ்யத்தை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது என்ன ஆகுங்க? நிச்சயமாக பெயர்ந்து போகும். இன்றைக்கும் நிறைய பேர் விசுவாசத்தோடு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த ராஜ்யம் என்ன ஆகுங்க? பெயர்ந்து போகும். எந்த மாற்று கருத்து கிடையாது. பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16-17 வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வரை. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாரு என்ன உள்ளான மனுஷன், நம்முடைய சகோதரர் எழுதும் போது இட்ஸ் a நியூ நேச்சர் அப்படிங்கிறாரு. உள்ளான மனுஷன், புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி என்ன பண்ணணுங்க? பலப்பட வேண்டும். இந்த புதிய சிருஷ்டி பலப்பட்டா தான் நீங்கள் ஒருவர் தாங்குவீங்க, சுமை தாங்கியா இருப்பீங்க. இந்த புதிய சிருஷ்டி பலப்பட்டா தான் நீங்க தைரியம் உள்ளவர்களா இருப்பீங்க. புதிய சிருஷ்டி பலப்பட்டா தான் எல்லாத்துக்கும் தேவனை சார்ந்தவர்களா இருப்பீங்க. இந்த புதிய சிருஷ்டி பலப்படுத்தாதான் கடைசி வரைக்கும் என்ன இருப்பீங்க? விசுவாசத்தில் இருப்பீங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் போதும். இதுதான் பேஸ். அப்போ புதிய சிருஷ்டி என்ன பண்ணும்? நாளுக்கு நாள்
பலப்பட வேண்டும். அப்படி என்றால் நம் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது எந்த ஒரு குற்றமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. பாருங்க, தானியேல் தானே சொன்னார். 2 வசனங்கள் பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்வோம். இப்போ தானியேல் சொல்லும் போது எப்படி சொல்றார்? நானே சொல்லிடுறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் என்னவா இருந்தேன்? குற்றமற்றவனாய் இருந்தேன். எந்த அசுத்தமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, குற்றமற்றவனாய் இருந்தேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அன்பான சகோதரர் சொல்லு, அப்படி என்றால் நாம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்மட்டுக்கு ஆளுக்கு என்ன பண்ணணுங்க? நீக்கி விட்டாலே சரி. கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அதிசயம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். ஆதாம் எல்லா விலங்குகளையும் கட்டுப்படுத்தினார். தானியேல் அவர் கட்டுப்படுத்தல. பட் அவர் தேவன் விரும்புகிற மாதிரி என்னவா இருக்கணும்? குற்றம் இல்லாமல் விசுவாசம் பரிசுத்தம். அதனால எந்த ஒரு துஷ்ட மிருகமும் அவர் என்ன பண்ணலைங்க? டச் பண்ண. நம்மளையும் துஷ்ட மிருகம் டச் பண்ணாது. அது நம்ம முன்னாடி என்ன பண்ணுங்க? அப்பப்போ கர்ஜிக்கும். அது கர்ஜிட்டு அது பாட்டுக்கு அது போயிடும். நம்ம பாட்டுக்கு தேவனுடைய வேலையை நாம் செய்வோம். புதிய சிருஷ்டியை என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் வளருவோம். நம்முடைய அழுக்கையெல்லாம் நீக்கி நம்ம இன்னும் சுத்தத்தோடு இருந்தால் தேவ பயத்தோடு என்ன பண்ணுவோம்? பூர்ணப்படுத்தப்படும். அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம்? போயிடும். அப்படி என்றால் நம்ம மீண்டுமாக பாடம் கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணணுங்க? சுமை தாங்குறவராக இருக்கணும். ஒவ்வொரு பாரத்தை ஒருவர் தாங்க வேண்டும். அடுத்தது கரேஜ். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தைரியத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? விட்டக்கூடாது. 3வது, நம்ம சார்ந்து பிழைக்கிறது, அசைகிறது, இருக்கிறது, நம்முடைய ஜீவன் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா தேவனுடைய கரத்தில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசத்து நிமித்தம் தான் சகல ஆசீர்வாதம் கிடைக்கும். கடைசியாக இப்போ இந்த கர்ஜிக்கும் சிங்கம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு இந்த காலப்பகுதியில் இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இந்த கர்ஜிக்கும் சிங்கத்தை காட்டிலும் நம்மளை பாதுகாக்க யூத ராஜ சிங்கம் ஆல்ரெடி இருக்கிறார். இந்த சிங்கமெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நம்ம சுத்தமானா போதும், அவர் நம்மளை என்ன பண்ணிக்குவாருங்க? பாதுகாத்துக்குப்பார் என்பதோடு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டுங்க, தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இல்லை என்றாலும் நீங்கள் சொல்லலாம். டைம் ஆனதுனால நம்ம அதை போயிடலாம். கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இல்லையா? இல்லை என்பதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம நிறைவு செய்யலாம். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் இந்த நாளிலும் கூட